இன்று காலை தலைமைச் செயலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாநாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மாவட்டங்களின் வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். இந்த IAS அதிகாரிகள் மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன? இந்த ஆண்டு இப்போ முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடந்திருக்கக்கூடிய மாநாட்டின் சிறப்பம்சங்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. காலையில IAS மற்றும் IPS அதிகாரிகள் 2 பேரும் சேர்ந்த அமர்வு என்பது மாநாடு என்பது நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அந்த மாநாட்டின் மூலமாக சட்ட ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, பொது சுகாதாரம், போதையில்லா தமிழ்நாடு, பழங்குடியினர் மற்றும் பட்டியலினத்தினருடைய நலன், அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது நடவடிக்கை, முதியோர் நலன், சட்டவிரோத கனிம வள கொள்கை தடுப்பது, அனைத்து மதங்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய நலன், இந்த அம்சங்கள் உள்ளடக்கியதாக காலையில IAS மற்றும் IPS அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. பிற்பகல் ஒரு 2:30 மணி அளவுக்கு தொடங்கிய IAS அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் 28 துறைகளுடைய செயல் திட்டங்கள் மற்றும் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு ஆவணங்கள் என்ற அடிப்படையில மாவட்டங்களில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் மற்றும் அது குறித்தான ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக என்னென்ன மாதிரி எல்லாம் அங்க அரசினுடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது, அந்த திட்டத்தினுடைய பயனாளிகள், தமிழக அரசால் அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்குண்டான நடைமுறைகள் இதெல்லாம் முக்கியத்துவம் பெறுகிறது. துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்களும் இந்த மாநாட்டின் மூலமாக கலந்து கொண்டிருப்பதன் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் துறை சார்ந்த செயலாளர்களிடம் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது, தமிழக முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் என்னவாக இருக்கிறது என்றால் கடைக்கோடி மக்களுக்கும் அரசினுடைய திட்டங்கள் துரிதமாக வேகமாக சென்று சேரும் வகையில தொடர் நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுரையாக வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு IPS அதிகாரிகள் கண்ணும் கருத்துமாக தங்களுடைய செயல்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கு தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது IPS அதிகாரிகளுக்கு தமிழக முதலமைச்சர் காலை அறிவுரை வழங்கியிருந்தார். இதனுடைய தொடர்ச்சியாக தற்போது IAS அதிகாரிகளுக்கு அரசுடைய திட்டங்கள் மக்களை சென்றடைய வேண்டியக்கூடிய தொடர் நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்வதற்குண்டான நடைமுறைகளை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதா IAS அதிகாரிகளுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் விடுத்திருக்கக்கூடிய வேண்டுகோளாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.